You believe devil? I am the devil. ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் ரீபான் எஸ்டே ஹெவன்லி டிமன் மானோட நெக்ஸ்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோ அவரோட அப்பா கிட்டையும் அப்புறம் அவங்க அம்மா கிட்டையும் போய் பேசிட்டு இருப்பான். அப்புறமா நீ ரொம்ப களைப்பா இருப்படா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொடச்சி விட்டுருப்பாங்க. ஹீரோவும் இதுக்கு மேலே இந்த மாதிரி இருந்த வேலைக்கு ஆகாது, நம்ம திரும்பி ஒழுங்கா வாழணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட போன எபிசோட வந்து முடிச்சிருப்பானுங்க. இந்த எபிசோட அதுல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோட ஃபேமிலியை தான் வந்து காட்டுறானுங்க. ஃபேமிலியை காட்டினா அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு காசு இருக்கக்கூடிய பையன் தான் வந்து காட்டுறானுங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஸ்குவாட் லீடருமே வந்து கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ இந்த பையில 3000 டைல்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். எங்க இருந்து அவனுக்கு இவ்வளவு பணம் கிடைச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இது நான் என்னோட மேரேஜுக்கு அப்புறமா தேவைப்படுமேன்னு வந்து சேர்த்தி வச்ச பணம் தான் இது. இப்போதைக்கு இது வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்ப உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். சரி, ஓகேடா, இது எதுக்கு இப்ப என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவும் மனசுக்குள்ளவே யாங்ஜி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பணத்துல இது வந்து ஒரு கொஞ்சம் தான். ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட நான் 32,000 டெய்ல்ஸை வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மனசுக்குள்ளவே நினைக்கிறான். ஸ்குவாட் லீடருமே இந்த பணத்தை வச்சு நான் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்டே வந்து இருக்க, ப்ளீஸ் இந்த காசை வச்சுக்கிட்டு நம்மளோட ஸ்குவாடை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். என்னடா சொல்ற, எங்களை பார்த்தா இப்படி காசுக்கு வேலை செய்யற மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இல்ல அது எனக்குமே வந்து தெரியும், இருந்தாலும் நம்மளோட சோல்ஜர்ஸ்க்கு பர்சனலான சில விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கும்ல, அதுக்காகவாச்சு இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டா வந்து பேசுறான். ஸ்குவாட் லீடருக்கா சரியான ஷாக்கு. சடனா ஷாக்கை குறைச்சிட்டு, அப்படின்னா நீ இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு மெஜஸ்டிக் கிட்ட கொடுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஏன் மாஸ்டர், நான் அவர்கிட்ட கொடுத்தா நீங்க இந்த காசை ஏத்துப்பீங்க அப்படின்ட்டு என்ன நிச்சயம்? நீங்க இந்த ஸ்வாட் ஸ்குவாட் அப்படின்றத நான் வந்து பாத்துக்கிறேன், ஃபேமிலியோட பாரத்தை நீங்க குறைக்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி மெஜஸ்டிக் கிட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்க, இது எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து கேட்கறான். அதை கேட்ட மனுஷனுக்கு என்ன பேசுறது அப்படின்ட்டு சுத்தமா வந்து தெரியல. ஹீரோ மனசுக்குள்ளவே இந்த மனுஷனை நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே லாயலான ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஓகே லீடர், எனக்கு புரியுது, மெஜஸ்டி தான் வந்து சென்டர், அவர்கிட்ட கொடுக்கறது தான் சரியான முடிவு அப்படின்ட்டு நீங்க வந்து சொல்றீங்க, எனக்கு வந்து நல்லாவே வந்து புரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்றான். ஆனா அவர் சென்டரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தா மட்டும்தானே அவர் சென்டரா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அவர் எதுவும் பேசாம இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கொஞ்சம் ஜாலியா வந்து சிரிக்கிறான். அப்புறம் அவரும் அந்த பணப்பைய பார்த்துட்டே இருக்க, சரி ஓகே, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த பணத்துல இருந்து நான் ஒத்த பைசா கூட மற்ற எந்த விஷயத்துக்கும் எடுத்து செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஹீரோவும் ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதை வந்து கொடுக்குறான். அவருமே ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, சடனா ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி வந்து சொல்றாரு. ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஷாக் ஆகுறான். டே, நீ இந்த அளவுக்குலாம் ஷாக் ஆக தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, திரும்பவுமே ஹீரோ நார்மலா வந்து சிரிக்கிறான். சரி ஓகே மாஸ்டர், நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்ப சீனை கட் பண்ணி ஒரு சின்ன டைம் ஸ்கிப்பை போட்டு வந்து ஸ்டார்ட் பண்றானு. கிரவுண்ட்ல எல்லாரும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க சவுண்டு காதை வந்து கிழிச்சுக்கிட்டு போற அளவுக்கு வந்து ட்ரைனிங் வந்து பண்றானு. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு ஒரு வழியா அந்த ஃபேமிலியில எல்லா ஃபேமிலியிலயும் ட்ரைனிங் பண்ற மாதிரி இங்கேயும் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்றான். அப்புறம் இந்த ஃபேமிலியில வேலை செய்யற எல்லா சோல்ஜர்ஸுக்கும் பணம் அப்படின்றது போயிருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஃபேமிலிக்கு புதுசா சில சோல்ஜர்ஸும் சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஒரு வழியா இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் இப்ப என்னோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். அது என்ன அப்படின்னா அவனோட கியூ எனர்ஜியை தான் வந்து சொல்றான். தூங்கும் போது தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் நான் கியூ எனர்ஜியை ட்ரைன் வந்து பண்றேன், இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவா வந்து போகுது, இதை ஸ்பீடப் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒரு எலிக்சர் மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளவே வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கான். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல வந்து காட்டினா, அந்த இடத்த ரெண்டு விதமா வந்து மென்ஷன் பண்றானுங்க. ஒன்னு வந்து பிளாக் மார்க்கெட், அப்புறம் இன்னொன்னு மெடிக்கல் ஹெர்ப்ஸ், அப்புறம் இந்த எலிக்சர் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் விற்பானுங்கள்ல, மெடிக்கல் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரியான விற்கிற இடம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்றானுங்க. அந்த இடத்துல சில மெடிசன்ஸ் எல்லாம் வந்து காட்டிட்டு, தம்பி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ, எனக்கு ஏதாச்சும் எலிக்சர் மாதிரியான ஐட்டம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, உனக்கு எப்படி மாத்திரை மாதிரி வேணுமா இல்ல ஹெர்ப் மாதிரி வேணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, அதுக்கு ஹீரோ எனக்கு எப்படி கிடைச்சாலும்
கேட்டாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதை கேட்டா அந்த தாத்தாவும் செம வில்லத்தனமா வந்து சிரிக்க, ஏன் என்னாச்சு, எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டா, அது ஒன்றும் இல்லடா குட்டி போயா, உன் நல்ல நேரம் 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஹெர்புமே வந்து இல்ல, எந்த ஒரு எலிக்சரும் இல்ல. ஆனா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு எலிக்சர் ஹெர்ப் வந்து வந்துருந்துச்சு. அதோட பேர் வந்து மில்லினியம் ஹெர்ப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, எது மில்லினியம் ஹெர்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து ஷாக் ஆகுறான். அந்த ஹெர்போட பவர் என்ன அப்படின்னா 10ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் அக்யூ எனர்ஜி வந்து கொடுக்குமா. அந்த தாத்தாவும் என்ன தம்பி வாங்குறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, எவ்வளவு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டா, அது ஒரு 44,000 டைல்ஸ் வரும்டா தம்பி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. எனக்கு ஒரு கொஞ்ச நாள் டைம் வந்து வேணும், இப்ப காசு கொஞ்சம் ரொம்ப கம்மியா வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், திரும்ப வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி ஓகே உனக்கு இந்த ஹெர்ப் எதுக்காக வேணும் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா வந்து கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ, நான் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப தத்தியா வந்து இருந்துட்டேன், எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனையா வந்து இருந்தேன், ஆனா இதுக்கு மேல நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவை ஹீரோ பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதை கேட்ட மனுஷனும் செமையா வந்து சிரிக்கிறான். சாரிப்பா சிரிச்சதுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஏன் சிரிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்கறான். அந்த தாத்தா, ரொம்ப பெரிய விஷயமாலாம் இல்ல, இது வரைக்கும் என்கிட்ட மெடிசன் ஹெர்பை வாங்கின யாருமே இந்த அளவுக்கு காமெடியான ஒரு ரீசனை சொன்னதே இல்லை. வந்தவனுக்கு எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை உதறி தள்ளிட்டு நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிருக்காங்களே தவிர யாருமே இந்த அளவுக்கு சொன்னதில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. ஹீரோவும் மனசுக்குள்ளவே, இந்த மனசும் சொல்றது உண்மைதான், நானுமே பாஸ்ட் லைஃப்ல இப்படிதானே வந்து இருந்தேன், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே உதறி தள்ளிட்டு என்னோட பேரண்ட்ஸுக்கு எந்த ஒரு கடமையும் செய்ய முடியாம ஒரு முட்டாளா தானே வந்து இருந்தேன், இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் கூட செய்ய முடியாத கடமை அப்படின்றது நிறையவே வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ சொல்றான். ஹீரோவும் அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல வந்து போட, சரி ஓகேப்பா தம்பி, நீ சொன்ன இந்த ஒரு ரீசனுக்காகவே நான் உனக்கு 10 நாள் எக்ஸ்ட்ரா டைம் வந்து தரேன், அதுக்குள்ள வந்து வாங்கிக்கோ, அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இதை யாராச்சும் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. ஹீரோவுக்கா சரியான குஷி. அப்படியே ஹீரோவோட ஃபேமிலியை வந்து காட்டினா, இன்னைக்கோட கெடு கொடுத்து 3 நாள் வந்து ஆகுது, ஆனா ஒண்ணுமே ஒத்த பைசா வந்து சம்பாதிக்கல, டைம் மட்டும் தான் போகுது தவிர காசு வந்த பாடே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்றான். நான் வேணும்னா திரும்பவும் சிண்டிகேட்டுக்கு போயிட்டு பேலன்ஸ் 15,000 டைல்ஸை வந்து வாங்கிட்டு வரலாமா, அந்த மாதிரி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா என்ன காசு உரியிற அட்டைப்புழு அப்படின்ற மாதிரி நினைச்சிருவான்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்றான். அப்படியே பின்னாடி ஒரு சவுண்டு, வேற யாரும் இல்ல, பச்சை சொக்கா தான். என்ன மாஸ்டர் ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க போல, என்ன ஏதாச்சும் சம்பவம் பண்ண போறீங்களா மாஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பச்சை சொக்கா வந்து கேட்க, ஹீரோ ஜாலியா சிரிச்சுட்டு வந்து இருக்கான். என்ன மாஸ்டர் லேடி சாங்க பத்தி யோசிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருவேளை இது அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் அவனுக்குள்ளவே அவனே வந்து யோசிக்கிறான். சரி ஓகே, இதோட இந்த எபிசோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். இது 2 நாள் எபிசோட்ல வந்து பார்க்குறேன். டட்டா பை பாய். அப்புறம் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே என்னோட வாய்ஸ் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்திருக்கும், அதுக்கான ரீசன் நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருந்தானுங்க, அதில் நான் எனக்கு தேவையான டீட்டெயிலை மட்டும் கொடுத்துட்டு மற்ற டீட்டெயிலாக வந்து எரேஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் வந்து போட்டுவிட்டு வந்து போங்க. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் வந்து பார்க்குறேன். டட்டா பை பாய்.